ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான் பண்ணேன். இது ஆஸ் யூஷுவல் ரெசிபி ப்ளஸ் தான் இன்க்ரீடியன்ஸ் காட்டினா அதை வச்சு நீங்கள் அப்படியே பண்ணிப்பீங்கன்றனால நான் டீட்டெயிலாக வீடியோவில் பெருசாக அதை பற்றி பேசல. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ஒரு டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ். ஆக்சுவலாக ஏன் லவ் மேரேஜ் பண்ணால் எல்லோரும் ஒரு மாதிரி நம்மளை வித்தியாசமாக பார்க்குறது, நம்ம பின்னாடி இவன் இப்படி கல்யாணம் பண்ணால், இவன் இவ்வளோ இது பண்ணால் அது பண்ணால், எதுக்கு இந்த மாதிரி பேக் ஸ்டாப் பண்ணி பேசுகிறாங்க. ப்ளஸ் நம்மளை வளர்த்தவங்களே ஏன் நம்மளை ஃபிசிக்கல் ஒரு மென்டல் அப்யூஸ் பண்ணுறாங்க. அப்யூஸுன்றதே ஒரு இது தான். அது ஃபிசிக்கலாக பண்ணாலும் சரி, மென்டலி பண்ணாலும் சரி, ரெண்டுமே எவ்வளோ ஹர்ட் ஆகும் அவங்களன்னு ஏன் புரிய மாட்டேங்குது. அவங்க ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பேரண்ட்ஸ் ஓகே சொல்லலாம். இல்லைனா அதை புரிய வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு இது கூட நமக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் இவ்வளோ அப்யூசிவாக பேசுகிறாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஸோ அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு. இன்றைக்கி நான் என்னுடைய இன்னொரு பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது அவங்களும் அதே நான் ஃபேஸ் பண்ண சேம் ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப எனக்கு என்னடா இது, ஏன் எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்த்துருக்காங்க, நம்ம கூட இருந்திருக்காங்க, நம்மளோட நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துருக்காங்க. அப்போ ஏன் அவங்க நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல. நம்ம அவங்களோட பெர்மிஷன் வேண்டி தான் பண்ணோம். எவ்வளோ பேர் இது ஓடி போய் கல்யாணம் பண்ணோம் அது இதுன்றாங்க. நம்ம அவங்க பெர்மிஷனுக்காண்டி வெயிட் பண்ணி அவங்களுடைய சந்தோஷத்தில் எல்லோரும் நம்மளுடைய ஃபங்க்ஷனில் கிராண்டாக இருந்து ஹெல்ப் பண்ணி சேர்ந்து யுனைட்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏன் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி. அது அவங்களோட மனநிலை எவ்வளோ பாதிக்குன்றதை வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கல. அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஜென்ரேஷனில் இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கணும். நாம் பேரண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ ஆக்சுவலாக நான் என் பிள்ளைக்கு கூட எப்படின்னா இப்போலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து இந்த கோவப்படுறதா இருக்கட்டும், பார்க்குறதா இருக்கட்டும். ஏன்னா அவருக்கெல்லாம் இப்போலேருந்தே புரியுது. அதுவும் இப்போ வர லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்காங்கன்னா சின்ன சின்ன விஷயமுமே தெரியுது. இது பண்ணனா இப்படி பண்ணால் அவங்களுக்கு புரியுது, இப்படி அழுதான் நம்மளுக்கு தூக்குறாங்கன்னு. ஸோ இப்போலேருந்து நான் என்ன நினச்சேன்னா இவருக்கு சின்ன சின்ன விஷயத்துலேருந்துமே நமக்கு புரிய வைக்கணும். எதுக்குமே கோவப்படாமல், யாரையுமே மரியாதை இல்லாமல் பேசாமல், அப்யூசிவாக பேசாமல், எதுனாலும் அட்ஜஸ்டபுளாக கம்ஃபர்டபுளாக போகணும். அதே மாதிரி பொண்ணுங்க தான் இந்த வேலை பார்க்கணும், பசங்க தான் இந்த வேலை பார்க்கணும். இது பொண்ணுங்க மட்டும்தான் பண்ணணும், பசங்க பண்ணால் அது அசிங்கன்ற மென்டாலிட்டியெல்லாம் ஏங்க இன்னும் வச்சுட்ருக்கீங்க. உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம 2026 இருக்கோம். அதனால் நம்மளும் கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயாச்சு. பன்னீரெல்லாம் போட்டு நல்லா பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக சப்பாத்தி தேய்ச்சிட்டு மேலே இப்போ கொரியாண்டரும் வெந்தயக்கீரையும் போட்டு க்ரஷ் பண்ணி ட்ரை பண்ணதை போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. பட்டர் கொஞ்சம் ஊற்றினேன். ஸோ அதோடு முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு அப்படியே சப்பாத்தி போட்டுட்டு சப்பாத்தி, ஆனியன் ரைத்தா இதெல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் அதுதான். நான் என் பிள்ளைக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து நல்ல விதமாக வளர்ப்பேன். எனக்கு பையன்தான். பட் ஆனால் நான் அவனையுமே ஒரு பொண்ணு தான் உனக்கு எல்லா வேலையும் பண்ணணும், நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நான் வளர்க்க மாட்டேங்க. ஒரு பொண்ணை நீ எப்படி மதிக்கணும், எப்படி இருக்கணுன்றது எல்லாத்தையும் நான் A to Z சொல்லி கொடுத்து வளர்ப்பேங்க. அப்போ தான் நான் ஒரு நல்ல அம்மான்னு நான் எனக்கு ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஷர்வின் மாம் சேனல். பாய்.